பாதுஷா ஆஎஸ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஎஸ்வி இன் அஸ்வின். தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கக்கூடிய சூழலில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம் சந்தானம், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சௌந்தர்யா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் தற்போது வரை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் கோரி அழைக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கப்பட்டதாலும் கூட மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிற நிலையில தற்போது அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை செய்வதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைப்பிடுத்திருக்கிறார். இன்று காலை 10:30 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவுல விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புகள் மீண்டும் திரும்பி பெறப்பட்டிருந்த, அதே போன்று அவருடைய வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த கூடுதல் பாதுகாப்பு அனைத்துமே மீண்டும் திரும்ப பெற்றக்கூடிய நிலையில தமிழக அரசியல்ல அடுத்ததாக என்ன நடைபெறும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு கிடைத்திருந்தாலும் கூட கூடுதலாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த ஆதரவு எங்கிருந்து வரும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தவிகாவால ஆட்சி அமைக்க முடியுமா, அல்லது ஆளுநருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுமா என்ற மிகப்பெரிய கேள்விகள் தற்போது எழுந்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வர வேண்டும் என்று இதற்கான அழைப்பு என்பது தற்போது கட்சி தலைமையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி சந்தானம். ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கக்கூடிய சூழலில் தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் அர்லேக்கர் இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை. நேரு ஸ்டேடியத்தில் நடந்து வந்த பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாதுஷா